சிற்றை எதுக்கு வருது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வாசித்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அழகாக கர்த்தர் சொல்லியிருக்கார். 2 வசனத்தில் இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 12 என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா, சிட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக சிட்சிக்கிறாரா? பரிசுத்தம். இந்த பூமி எப்படிப்பட்ட சபை பரிசுத்தம் உள்ளதா நம்மை மாற்றிக்கொண்டு இருந்தாலும் இந்த பூமியெல்லாம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ பரிசுத்தம் முழுமையான ஒரு இடம், பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகம். அதனால் அதுக்கு பேர் பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்தம் உள்ள இடத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு சிற்றையை தவிர அவர்கிட்ட வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லை. உங்களுக்கு நிறைய கொடுத்தா நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த பைபிள்லையே ஆண்டவர் ஒருத்தனை ரொம்ப நேசித்தார், அவனை அதிகமாக கொடுத்தாரு. பிறந்த உடனேயே அவனை நேசித்தது சாலமோனை தான். அந்த பைபிளில் ஒரே ஒரு வார்த்தை, சாலமோனின் மேல் கர்த்தர் அதிக அன்பாக இருந்தார். அது நிமிஷம் 1000 மனைவியும் கொடுத்தார். நான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவன் எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவர் அனுமதிச்சாரு. என்ன சொல்கிறிய? ஆண்டவர் அனுமதிச்சாரு. 1000 மனைவியும் கட்டினா. தங்கத்தை அவன் வீட்டில் நிறைய வச்சுருந்தான். அடுத்தது வெள்ளி அவன் வீட்டில் நம்ம ஊரில் இருக்க சரளி கல் மாதிரி கிடந்துச்சான். லாரி லாரியாக வெள்ளி வச்சுருந்தானா. இவ்வளோத்தையும் வச்சுருந்தான். 3 தடவை கர்த்தர் தரிசனமான போதும் அவன் ஆண்டவர் பேச்சை கேட்காம அவன் தள்ளப்பட்டான். அதனால் ஆண்டவர் அன்பாக இருந்து அள்ளி அள்ளி தந்துட்டா நாங்கள் அப்படியே பரிசுத்தமாயிடுவோம், அப்படியே தூய்மையாயிடுவோம், நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாயிடுவோன்னா அவர் நம்மளை சிட்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏன் சிட்சிக்கிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், நேசிக்கிறதுனால சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறாருன்னா அன்பு கூறுறதுனால சிட்சிக்கிறார். இங்கே இருக்கிற அம்மா அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டு எங்கள் பிள்ளைகள யாரோ திட்டாங்க, அடிச்சுட்டாங்க. இப்படி சொல்கிற அம்மா அம்மார் மட்டும் சக்ஸஸாக ஒரு பிள்ளைய வளர்த்ததா சரித்திரமே கிடையாது. நாளைக்கு என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டானா. அதனால தான் சொல்கிறேன், என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ பிஸ்கட்டு கொடுக்கறது ரொம்ப ஆபத்து, சிட்சை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அதனால் சிட்சைகள் அதுக்காக போட்டு அடி அடின்னு சொல்கிறேன் பாஸ்டர் இல்லைண்ணா. அவனுக்கு இதுதான் வழி, இதுதான் பாதை, இப்படி தான் போகணும், இப்படி தான் பெரியவங்களை மதிக்கணும், இப்படி தான் இருக்கணும். அது தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த தலைமுறை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை கிடைக்கலன்னா போய் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருமா. இது மோசமான தலைமுறை. இந்த தலைமுறை வேலை இல்லாமல் இருந்தாலும் ஜாலியாக இருக்குமா. இது மோசமான தலைமுறை. ஒரு 2000 ரூபா தொலைஞ்சு போனாலும் ஜாலியாக இருக்கான். இது உள்ள நிறைய சர்வே சொல்கிறாங்க. போன தலைமுறை மாதிரி இந்த தலைமுறை இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் போன தலைமுறையில் லவ் ஃபெயிலியர் ஆனால் அழுது வாழ்க்கை ஃபுல்லாக நினைப்பானா. இந்த தலைமுறை அன்னைக்கே அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டை ரெடி பண்ணிடுவானா. இதெல்லாம் இந்த தலைமுறையினுடைய பயங்கரமான கொடுமைகளாக சொல்கிறாங்க. உலகம் சொல்லுதியா. ஏன்னா இந்த தலைமுறைக்கு என்ன கிடைக்கல? சிச்சை கிடைக்கல. ஏன்னா ஒத்த பிள்ளை, ஒத்த ரோசா மாதிரி ஒத்த பிள்ளை. ஆனால் போன தலைமுறை 10 பிள்ளை இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டா சாப்பிடு, இல்லை 2 பூசையை போடுவார் அப்பா. அந்த காலத்தில் இதுதான். ஆனால் 10 முத்து மாதிரி வளர்ந்துச்சு. ஒரு அல்லையிலையா சொல்லுங்க. அல்லையிலூயா. 5 பிள்ளைகளை பெற்று 5 பேரும் ஊழியர்கள் ஆக்கினவங்க உண்டு, தேசத்தை கலக்கினவங்க உண்டு. அதுக்கு தாமஸ் ராஜ் ஐயா எடுத்துக்காட்டு தெரியுமா? 5 பேரும் 5 ஐகானிக், 5 பட்டணங்களை கலக்கிறவங்க, 5 ஃபீல்டை கலக்கிறவங்க. அதனால சொல்கிறேன், அவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்த்தாருன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவார், பிரெஞ்சு பேடு வைக்க மாட்டேன், எங்கள் அப்பா செத்து போகிறதுக்கு முன்னே எங்களை அப்படி தான் வளர்த்தார். அது ஒன்றும் என் பார்வையில் தப்பாக தெரியல, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு நல்லதாக தெரியலப்பா அப்படின்னு ஜோயல் தாமஸ் ராஜ் சொல்கிறார். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது, அவர் செத்துட்டாரு, ஆனாலும் நான் வைக்க மாட்டேன். நீங்கள் வேணால் ஃபோட்டோ தேடி பாருங்கள் இருக்கான்னு. அவர் சொன்ன ஒரு வீடியோவில் பேசுனது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாரா, எந்த ஊழியத்துக்கு கொண்டா கூப்பிட்டாலும் காசு கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரமோ என்னமோ ஒரு குச்சு போட்ட சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள். அல்லையிலூயா. ஃப்ளைட்டு டிக்கெட்டு கொடுத்தாலும் வாங்கிப்போ, இல்லை உன் காசில் போக சொன்னாலும் கூப்பிட்டா நீ போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பன் நேசிக்கிறதுனால சிட்சிக்கிறேன். ஆண்டவர் சிட்சிச்சதுனால தான் இதுவரை ஓடிட்டுருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்த உடனே கேட்டதெல்லாம் நமக்கு தந்திருந்தாருன்னா அது ஒன்று தான்.
பிசாசு கேட்காததை கூட கொடுக்கிறான். ஆனால் தேவன் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுத்து ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். இவனுக்கு இது கொடுத்தாதான் இவன் ராஜ்யத்துக்கு வருவான் அப்படின்னு சிரிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆசான் ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப நல்ல ராஜா. அவர் 11 லட்சம் பேரை ஜெயிச்சார். அவர் நல்லா ஜெபிப்பவர், தேவரை பற்றி கொள்வார். அவங்க அப்பாவாகிய அபியாவும் அப்படியே தான். அந்த அபியாவிட்ட இருந்து கற்றுக்கொண்ட ஜெபம், அந்த காரியங்கள், விசுவாசம் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தரை தேடாதவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேசத்தில் சட்டம் போட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடவில்லை என்றால் கொல்லப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டார். அப்படி ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி ஒரு பெரிய ரிவைவலை உண்டாக்கின மனுஷனாக்கும் அந்த ஆசா. ஆனா திடீரென்று பக்கத்தில் இருந்த பாசா, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போய் வருகிற செய்தியை கேள்விப்பட்ட போது நல்லது என்று சந்தோஷப்படாமல் ராமாவை கட்டினான். ராமாவை கட்டின போது ஆசா கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே, என் சகோதரன் என் ஜனங்களை மண்டையில் வர தடை செய்கிறான் என்று சொன்னாலும் அவனை தூக்கி அடித்திருப்பார் கர்த்தர். அவன் இன்னும் சில நாட்களில் சாக போகிறான். நீ சும்மா இருந்தாலே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் தீக்கொளுத்தி போட்டிருப்பார். ஆனால் தேவையில்லாமல் போய் பெனதாத்தனத்தில் போய் நான் தான் நீ, நீ தான் நான், நாம் தான் எல்லாம், நாம் எல்லாரும் ஒன்று என்று சொல்லி ஒரு அந்நிய தேசத்தானாகிய அந்நிய ஜாதியானாகிய ஒருவனிடத்தில் போய் உடன்படிக்கை செய்து என்னை காப்பாற்று என்று சொன்னபோது கர்த்தர் வேதனைப்பட்டார். உனக்கு 11 லட்சம் பேரை ஜெயிக்கிறதற்கு நான் கிருபை பாராட்டின போது நீ யார் வீட்டு வாசலில் இருக்கிறாய்? யாரிடத்தில் உதவிக்கு போனாய்? யாருக்காக போனாய்? யாரை எதிர்த்து போனாய்? ஒரு பாஸ்டர் ஏன் சபையில் சாட்சி சொல்கிறது இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அவங்க சபையில் ஒரு பாட்டு எந்திரிச்சு, ஓக்கி புயல் வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி? சரி, பாஸ்டர் பார்த்தாரா, என்னடா ஓக்கி புயல் வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுதேன்னு. என் பக்கத்தில் இருக்கிற வயலில் 50 ரப்பர் மரம் தூரோட சாஞ்சு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்து விட்டது. என்னோட தோட்டத்தில் இருந்த 2 பட்டை மரம் தான் கீழே விழுந்தது. நான் வெட்டி விறகாக எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே சரியாக வைத்து விட்டேன். நன்மை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி தான் 50 ரப்பர் மரம் விழுந்தவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கானா சபையில். சாட்சி என்ன? ஒக்கி புயலுக்காக அவன் கண்ணீர் விடுமா? அவன் கண்ணீர் இந்த அம்மா விடுமா? அன்னைக்கு நிறுத்தினாரான் சாட்சி சொல்றத. அதோட இனி சாட்சி சொல்கிறேன்னா ரோட்டில் போய் நின்று சொல்லுன்னு சொன்னாராம். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் ஒரு காலில் ஒரு புண்ணு தான் கொடுத்தாரு. எதுக்காக? நீ செஞ்சது தப்பு. ஒரு புண்ணு தான் வந்துச்சு. நான் செஞ்சது தப்புன்னு சொல்லியிருந்தா எந்திரிச்சு நடந்து சாதனை பண்ணியிருக்கலாம். நடப்புமா? சரி, புண்ணு வந்தோடனே அறிவு தான் வரல. நேராக ஒரு பாஸ்டரை அனுப்பிவிட்டு, உனக்கு புண்ணு எதுக்கு வந்திருக்குன்னா, நீ இந்த மாதிரி பாசா கிட்ட போய் சண்டை போடுறதுக்காக பெனதாத்துட்ட போய் நீ உதவி கேட்டது ஆண்டவருக்கு பிடிக்கல. 3 கேரக்டர் சொன்னல, ஆசா, பாசா, பெனதாத்து. அதனால் நீ 11 லட்சம் பேரை கடவுள் உன்னை ஜெயிக்க வச்சாரு. பெரிய பெரிய நோயெல்லாம் உனக்கு தூக்குனாரு. பெரிய அற்புதம்லாம் உனக்கு செஞ்சாரு. உன்னை தூக்கி அசூர மாதிரி உன்னை ஆசீர்வதிச்சாரு. நீ அடிச்சு எதிரியை தோசம் பண்ணிய அந்த ஆண்டவர் சொல்லி விட்டாரு. நீ இப்போ கர்த்தரை தேடுனீனா, டாக்டரை மட்டுமே தேடி டாக்டர்கிட்ட போயிட்டேன் வந்துட்டேன் சோமாயிட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் மருந்து சாப்பிட்டேன் சோமாயிட்டேன் சொல்லிகிட்டே இருக்கியே, அது உனக்கு நல்லதில்லை. அந்த புண்டு உனக்கு நல்லதா தெரியல. நீ ஆண்டவரை தேடினா நீ சுகமான்னு சொன்ன உடனே நேர அதிபதிகளை கூப்பிட்டு பிடிச்சி இவனை ஜெயிலில் போடுங்கடான்ட்டான். இப்போ பாஸ்டரை எங்கே போட்டாச்சு? கர்த்தர் சிட்சிக்கும் போது நம்ம சோர்ந்து போகவோ கோபப்படவோ, அவர் ஜீவனை எடுத்தால் கேட்பவன் யார்? அவர் மேலே ஒவ்வொரு ஆள் பேர்லையும் சுச்சு வச்சிருப்பாராம். தெரியாமலாம் ஆஃப் பண்ண மாட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர் ஆஃப் பண்ணும்போது போய்த்தான் ஆகணும். அது எந்த பெரிய கொம்பனானாலும். என்ன சொன்னாங்க? குஜராத்தில் இருந்து ஃப்ளைட்டு கிளம்புது. 2 இன்ஜினுக்கு போகிற 2 சுவிட்சை ஆஃப் பண்ணால் தான் ஃப்ளைட் ஆஃப் ஆகும். அப்போ என்ன நடக்குது? அதை அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை தாண்டி முதல் இன்ஜின் ஆஃப் பண்ணி 2வது இன்ஜினும் ஆஃப் ஆகிருக்கு. அந்த பைலட் கேட்குறாரு, நீ ஏன்ப்பா இன்ஜினை ஆஃப் பண்ணேன்னு. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேசத்தில் ஏன் ஆஃப் பண்ணா, எதுக்கு ஆஃப் பண்ணா, யார் மேலே கோபத்தில் ஆஃப் பண்ணா இது வர சொல்லலை. நான் நினைக்கிறேன்
அந்த பைலட்டோட வீட்டுக்காரம்மா அவனோட சண்டை போட்டிருக்குமா என்னன்னு தெரில. நீங்கள் யாரும் நினைக்காதீங்க அப்படி. என்ன கோவமோ தெரில, இல்லை அரசியல் சதியா, நமக்கு எதுக்கு தெரியலப்பா. ஆனால் சொல்கிறேன், ஆண்டவர் அப்படிலாம் இல்லாமல் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்காரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ சிச்சை அற்பமாக எண்ணி சிச்சை வரும்போது ஆண்டவரை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி, இன்னொரு அழகான வசனம் இருக்குது. கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் போது நம்ம எல்லாரும் கேட்கிற ஒரு வசனம். என்ன வசனம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 11:32 அங்கே கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் போது நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, நான் தான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறாரு? ஏன் பிள்ளை காணிக்க கொடுத்த பிள்ளை, தசோபாகம் கொடுத்த பிள்ளை, சர்ச்சுக்கு வந்த பிள்ளை, கஷ்டப்பட்டு பலவீனத்தில் சர்ச்சுக்கு வந்த பிள்ளை நியாய தீர்ப்பில் தண்டனை பெறலாமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் நமக்கு காணிக்க கொடுத்தா திருப்பி கொடுப்பார். நான் ஒன்று சொல்லவா? நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா உங்களை சிட்சிச்சு பரிசுத்தப்படுத்தாமல் விடவே மாட்டார். ஏன்னா அந்த பிள்ளையை நான் இழந்துடக்கூடாது, அந்த பிள்ளையை நான் நரகத்தில் தள்ளிடக்கூடாது. அந்த பிள்ளைய கிட்ட எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார், அந்த பிள்ளைனால நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், அந்த பிள்ளையை எப்படியாவது நான் செதுக்கணும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட காணிக்க கொடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்காதீங்க. அவர் கொடுத்தா மட்டும் எல்லாத்தையும் மறந்துடுவார் நினைக்கிறீங்க, அது வேற குரூப்பு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து கொடுத்து ஆண்டவரோட நெருங்கி கூட்டங்களுக்கு வரும்போது அவர் நம்மளை மகளாக பார்க்கறதுனால அவருக்கு சிச்சிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, உலகத்தோடு தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. ஆமாம், நம்மளை போய் நீ நரகத்துக்கு போ, நீ போய் நரகத்தில் போய் பாட்டு, நீ நரகத்தில் போய் இருன்னு அவரால் எப்படி சொல்ல முடியும்? அதனால அவருக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது. அவராலே பார்த்தீங்களா, சிட்சிக்கப்படுகிறோன்னு போடலை, சாத்தா குத்துறான், அவராலே சிட்சிக்கப்படுறோன்னு பைபிள் சொல்லுது. சாத்தான் போட்டு புடைக்கிறான். எல்லாத்துக்கும் அவனை சொல்லாதீங்க. அவராலே சிட்சிக்கப்படுகிறோம், அவராலே சிட்சிக்கப்படுகிறோம். வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நல்லா பாருங்கள். அதனால ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து சபைக்கு வந்துட்டு போகிறவன் வெளியில் போகிற வேசி பிள்ளை இல்லை, தேவனால் நேசிக்கப்படுகிற பிள்ளை. அவனை ஆண்டவர் சிட்சிக்காம முடியாது. அப்போ எப்படி சிட்சிப்பார்? பொருளாதார குறைவு வரலாம், வியாதி வரலாம், பொருளாதார தன்னிறைவுலாம் வந்தால் நம்ம அப்படியே மேலே 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 மேலேன்றோம். அவ்வளோதான். நம்ம குறைவுபட்டதுனால தான் ஸ்தோத்திரமே வருது நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் சும்மாவே லட்சங்களை பார்த்தப்ப ஆண்டவரை தூக்கி மிதிச்சிட்டோம், ஊழியர்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டோம். அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்க்கிறாரு, நீ சரியாகணுமே, சிட்சிக்கப்படணுமே. ஏன்னா நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் நியாயம் இருக்கும்போது உலகமே நீதியை கத்துக்கிறோம்னா அப்ப நம்ம கிட்ட எப்படி, நம்மளை ஒரு பாவியா வச்சு எப்படி அவர் நியாயம் தீர்க்க முடியும்? இதை நம்ம எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் நேசித்த ஒரு சபை என்று லவோதிக்கேய சபையை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3 நேராக நீங்கள் திரும்பினால் அந்த சபையை குறித்த ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே அதிகமான ஐஸ்வர்யம் உள்ள சபை இந்த சபைதான். பணக்காரர்களால் நிரம்பி இருந்த சபை இந்த சபைதான். நல்ல ஐஸ்வர்யவான்கள், வீடு கட்டி நல்ல ஒரு செழிப்பான இடத்தில் இருந்தவர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆனால் இந்த பணக்காரர்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் எபில் ஜெபசிங் ஐயா சொன்னார், இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவன் அரசியல்வாதியா இருந்துட்டு தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது, நீ போகாத அரசியலுக்கு. அவர் சொன்னது நியாயமானது தான். ஏன்னா புதுக்கோட்டையில் ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருத்தவருக்கு நெத்தியில் கொண்டு வந்து வைக்க ஏதோ வந்தாங்க. இவர் இப்படி செஞ்சார். உடனே அவர் தேர்தலுக்கு முன்னாடி நெத்தியில் வச்ச வீடியோவையும் இப்போ நெத்தியில் வைக்க வரும்போது இப்படி தள்ளின வீடியோவையும் சேர்த்து வச்சு ஆப்படிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு கலெக்டராக கூட போய் நின்று நம்மளால் வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. நீங்கள் கலெக்டரானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீங்கள் நடந்தால் கர்த்தர் விடமாட்டார். ஏன்னா இந்த சபைக்காகத்தான் சொல்கிறார்,